அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு நிமிடத்தையும் நற்செயல்களின் மூலம் நிரப்பிடுவோம். பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் பேரருளுமிக்க அல்லாஹ்வின் பெயரால் எமது ரமதான் விசேட சொற்பொழிவை துவங்குகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானதாகும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணங்கப்பட தகுதியான யாதும் இல்லை. அவன் தனித்துவமானவன். அவனுக்கு இணை யாதும் இல்லை. அவன் எந்த படைப்புக்குள்ளாலும் நுழையாமலும் படைப்புக்குரிய தன்மைகளை பெறாமலும் கற்பனைக்கு அப்பாற்பட்டவனாகவும் உள்ளான். எல்லா உள்ளங்களும் இதன் அர்த்தத்தை உணர்ந்து நாவுகள் அதை உறுதிப்படுத்தட்டும். எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரும் அடியாரும் ஆவார்கள் என்பதை உறுதியாக சாட்சி அளிக்கிறேன். அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தோழர்களுக்கும் அல்லாஹ்வின் ஸலவாத் எனும் கண்ணிய உயர்வும் சலாம் எனும் பேரருள் மிக்க ஈடேற்றமும் நிலைக்கட்டும். நிச்சயமாக அல்லாஹ் தனது அடியாருக்கு வழங்கும் மிகப்பெரிய அருள்களில் ஒன்று நலவுகள் பெருகும் ஒரு காலத்தை அடையச் செய்வதாகும். அதில் அருளின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றுவதற்கான பாதைகள் எளிதாக்கப்படுகின்றன. தௌபா மற்றும் அல்லாஹ்வின் அருளின் பக்கம் திரும்புதல் புதுப்பிக்கப்படுகின்றன. அதுவே ரமதான் மாதமாகும். மனிதனின் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம், மிகப்பெரிய லாபம் அடைய பயன்படுத்தப்பட வேண்டிய ஓர் அரிய வாய்ப்பு, விலை மதிப்பிட முடியாத அரிய சந்தர்ப்பம். நினைவில் கொள்ளுங்கள், இவ்வுலகமானது முறையாக நற்கருமங்கள் செய்வதற்கான இடமாகும். மறுமையானது அதற்கான பிரதிபலன்கள் வழங்கப்படும் இடமாகும். ரமபானின் நேரங்கள் எமது மறுமைக்கான உண்மையான மூலதனமாகும். அவற்றால் மனிதனின் அந்தஸ்துக்கள் உயர்கின்றன. அவற்றால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹ் கூறுகிறான், அஃபஹஸிப்தும் அன்னமா ഖலக்னாகும் அபஸா வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன். இதன் கருத்து, நான் உங்களை வீணாக படைத்தேன் என்றும் மறுமை வாழ்க்கைக்கு திரும்ப வரமாட்டீர்கள் என்றும் நினைத்தீர்களா? சூரத்துல் அஸ்ரில் பின்வருமாறு கூறுகிறான், காலத்தின் மீது சத்தியமாக அநேகமான மனிதர்கள் நிச்சயமாக மாபெரும் இழப்பிலேயே உள்ளனர். ஆனால் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்வோரை தவிர. ஈமானிய உறவுகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானை வரவேற்ற விதம் எவ்வாறு இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ரமதான் ஒரு சாதாரணமான மாதமாக இருக்கவில்லை. அது முழுமையான வழிபாட்டு காலமாக இருந்தது. இதயங்கள் அல்லாஹ்வின் அருளை நோக்கி திரும்பும் காலம் இது. ஆன்மாக்கள் வழிபாட்டின் மூலம் மறுமைக்காக தயாராகும் காலம் இது. ரமதான் வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அல்லாஹ்வே, இந்த மாதத்தை எங்களுக்கு பாதுகாப்பையும் பரிபூரண ஈமானையும் கொண்டு வரச் செய்வாயாக. அமைதியையும் பரிபூரணமாக இஸ்லாத்தை கடைபிடிக்கும் நிலைமையையும் ஏற்பட செய்வாயாக. ஆரோக்கியத்தையும் நோய்களிலிருந்து பாதுகாப்பையும் அருள்வாயாக. நோன்பு முறையான தொழுகை, சரியான முறையில் குர்ஆன் ஓதுதல் ஆகியவற்றை செய்ய உதவுவாயாக. இஸ்லாமிய உறவுகளே, முறையான ரமதான் நோன்பின் மகத்தான சில பலன்களையும் சற்று அறிந்து கொள்வோம். ரமதான் நோன்பு என்பது உணவும் தண்ணீரும் தவிர்ப்பது மட்டுமல்ல, அது முழுமையான ஒரு வழிபாடாகும். அது உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்துகின்றது. அது இதயத்தை பரிசுத்தப்படுத்துகின்றது. அது அல்லாஹ் விதித்த வரம்புகளை அடியாருக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அது ஒருவரின் அந்தஸ்தை உயர்த்துகிறது. அது ஏழை எளியோரின் கஷ்டங்களை எமக்கு உணர்த்துகிறது.
இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமபானில் நேரத்தை பயன்படுத்துதல் குறித்து சில விடயங்களை பார்ப்போம். நேரமே மனிதனின் உண்மையான மூலதனம். அதில் மிக மதிப்புடையது ரமபானின் காலம். இந்த உலகம் மறுமைக்கான விதை நிலம். கடக்கும் ஒவ்வொரு நாளும் மனிதனின் கணக்கில் பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று நாம் இன்னொரு விடயத்தையும் அறிய வேண்டும். அதுவே ரமபான் நன்மைகளின் பருவம் என்பதாகும். ரமபான் அல்லாஹ்வால் விசேடமாக்கப்பட்ட மாதம். அதில் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. இதுவே மனிதனை வழிநடத்தும் நூல். பல மனிதர்களை இருட்டிலிருந்து ஒளிக்கு கொண்டு வந்த வழிகாட்டி. அனைவருடனும் நாம் இறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், ரமபான் ஆனது எண்ணிக்கைக்குட்பட்ட சில நாட்கள், மீண்டும் திரும்பாத தருணங்கள். அவற்றை பயன்படுத்துபவரே உண்மையான அதிர்ஷ்டசாலி. அல்லாஹ்வே கற்பனைக்கு அப்பாற்பட்டவனும் எந்த படைப்பிலும் குடியிருக்காதவனும் மேலும் அனைத்திற்கும் மாற்றமானவனுமான உன் நினைவால் எங்கள் ரமபான் நேரங்களை நிரப்புவாயாக. எங்கள் நற்செயல்களை உனக்காக மட்டும் நன்மை நாடி மேற்கொள்ளப்படும் வகையில் பரிசுத்தமாக்குவாயாக. முறையாக நோன்பு நோற்றல், சரியான முறையில் இரவு தொழுகையை தொழுதல், பிழையின்றி அல் குர்ஆன் ஓதுதல் ஆகியவற்றில் ஈடுபடும் பாக்கியத்தை பெற்று எங்களை வெற்றி பெறச் செய்வாயாக. எங்களை பாவங்களில் இருந்தும் குற்றங்களில் இருந்தும் சுத்தப்படுத்துவாயாக. நிச்சயமாக நீ உனக்கு தகுதியான அனைத்திற்கும் வல்லமை உடையவன். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.